சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் மின்சார ரயில் பயணி ஒருவரும் டிக்கெட் பரிசோதகர் ஒருவரும் சட்டையை பிடித்துக்கொண்டு மாறி மாறி குஸ்தி போட்டுக்கொண்டு கட்டி புரண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். ரயில் பயணியும் டிக்கெட் பரிசோதகரும் சண்டையிட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன, விவரங்களை சொல்லுங்க. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் டிக்கெட் பரிசோதகரும் ரயில் பயணியும் மாறி மாறி தாக்கிக் கொள்ளக்கூடிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. கட்டி புரண்டு அவர்கள் சண்டையிடக்கூடிய காட்சிகளும், கடைகளில் அவர்கள் இந்த பொருட்களை சண்டையிட்டுக் கொண்டே பொருட்களை சேதப்படுத்தக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கிறது. சக பயணி ஒருவர் இந்த வீடியோவை எடுத்திருக்கிறார், அது தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பா தாம்பரம் ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பில் பெட்டியில் பயணித்த ஒரு பயணியிடம் டிக்கெட் பரிசோதகர் சோதனை செய்த போது அவரிடம் 2ஆம் வகுப்புக்கான டிக்கெட் இருந்ததாகவும், 2ஆம் வகுப்பு டிக்கெட்டை வைத்துக் கொண்டு முதல் பெட்டியில் ஏன் பயணம் செய்தீர்கள் என்று கேட்டபோது இரு தரப்புக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட போது மாறி மாறி தாக்கி கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதில் முதலில் பயணி டிக்கெட் பரிசோதகர் தாக்கியதாகவும், பின்னர் டிக்கெட் பரிசோதகர் பயணியை தாக்கியதாகவும், பின்னர் ஒரு கட்டத்தில் 2 நபர்களும் கட்டி புரண்டு சண்டையிடக்கூடிய காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது. இது குறித்து தாம்பரம் இருப்பு பாதை போலீசாரிடம் விசாரித்த போது புகார்கள் ஏதும் வரவில்லை எனவும், இருவரும் சமாதானமாக சென்றுவிட்டதாகவும், டிக்கெட் பரிசோதகரிடம் அபராதம் செலுத்தியுள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதாவது 2ஆம் வகுப்பு டிக்கெட்டை எடுத்துவிட்டு முதல் வகுப்பில் பயணம் செய்வதற்கான அபராத தொகையை செலுத்திவிட்டு அந்த பயணி சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் தற்போது இந்த வீடியோ காட்சிகள் வெளியானதன் அடிப்படையில் அந்த பயணி யார், அந்த டிக்கெட் பரிசோதகர் யார் என்பது குறித்து விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது இந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி அங்க இருக்கக்கூடிய ரயில் பயணிகள் அதிர்ச்சியோடு காணக்கூடிய அந்த வீடியோ பதிவாகி வெளியாகி இருக்கிறது.